என்ன பண்ண போகிறீங்க? நூர்ஜஹானி பிரியாணி பண்ண போகிறோம். நூர்ஜஹானி பிரியாணி. சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள். சரி, 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கணும். 1/2 கிலோ அரிசி. மட்டன் கொந்தன கறி 1/2 கிலோ கறி. 1/2 கிலோ கறி. வெங்காயம் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும். புதினா நைஸாக கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி கட் பண்ணிக்கணும். கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த சால்ட்டு, தயிர் யூஸ் பண்ணணும். பிரியாணி பண்ணுறதுக்கு தயிர் முக்கியமாக தேவை. கோகோனட் பவுடர், பிரியாணியில் போடுறது கோகோனட் பவுடர். ஒரு லைம் ஒன்று யூஸ் பண்ணணும். கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு பிரியாணிக்கு. ஏலக்காய், பட்டை, லவங்கம், சீரகம் யூஸ் பண்ணணும். 1 கப்பு பால் யூஸ் பண்ணணும். பால் இருக்குது. குங்குமப்பூ, சாப்பிட்றாங்க குங்குமப்பூ யூஸ் பண்ணணும். தக்காளி கீமாக்கு தக்காளி யூஸ் பண்ணிக்கணும். தக்காளி நைஸாக கட் பண்ணி தக்காளி யூஸ் பண்ணிக்கணும். நூர்ஜஹானி பிரியாணிக்கு வந்து இப்போ நீங்கள் 1/2 கிலோ கொத்துன கறி சொன்னீங்க, 1/2 கிலோ அரிசி சொன்னீங்க, வெங்காயம் 1/2 கிலோ எடுத்து இப்படி நறுக்கி வச்சோம். இது எத்தனை பேருக்குன்னு நீங்கள் சொல்லலையே? 4 பேர் சாப்பிடணும். 4 பேர் சாப்பிடணும். சரி, இப்போ இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இதில் கீமா ரெடி பண்ணி வச்சுக்கணும். செப்பரேட்டாக கீமா பண்ணிக்கணும். அதுக்கு கீமாவுக்கு தேவையான பொருட்கள்: ஜீரகம் போட்டுக்கணும். ஒரு 5 கிராம் ஜீரகம், ஒரு 3 ஏலக்காய், பட்டை கொஞ்சம் போட்டுக்கணும். லவங்கம் போட்டு, பெய்லி வாசனை இலை போட்டு, ஆனியன் போட்டு, இது இந்த நைஸாக ஆனியன் போட்டு போட்டுக்கணும். இதுக்கு முதல்ல எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனீங்க நீங்கள்? 100 கிராம் எண்ணெய் ஊற்றி. 100 கிராம் எண்ணெய் ஊற்றி. ஊற்றி அது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். சரி, நல்லா வதங்கணும்னு கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு. இப்போ இதையே நீங்கள் அதுக்கு உபயோகப்படுத்தின மாதிரி அதை லிக்விடாக வச்சுருக்கீங்க இல்லையா? கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டு ஆனியன் கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னு கீமா வச்சு குட்டிடணும். ஒரு சந்தேகம், இதில் வந்து இந்த பிரியாணிக்கு உபயோகப்படுத்துகிற அரிசி என்ன அரிசி உபயோகப்படுத்தணும்? வீட்டில் சாதாரணமாக நம்ம உபயோகப்படுத்துகிற பச்சரிசி உபயோகப்படுத்தி இல்லை, பிரியாணி அரிசி கேட்டால் கொடுப்பாங்க. பிரியாணி அரிசி தான் போடணும். சாதாரண பச்சரிசியில் நல்லா இருக்காது. பிரியாணி அரிசி கேட்டால் சரி. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு கீமா போடணும். அதனால அதில் வேக விடணுமா? இல்லை, ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். 10 நிமிஷம் வெந்தவுடனே கீமா வெந்துடும். மசாலாலாம் போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான மசாலா: மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி எல்லாம் 10 கிராம் போடணும். மிளகாய்த்தூள் 10 கிராம், மஞ்சள் தூள் 10 கிராம், பெப்பர் போட்டுக்கணும். பெப்பர் ஒரு 10 கிராம் போட்டுக்கணும். கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணணும். கஸ்தூரி மேத்தி 10 கிராம் போட்டுக்கணும். கரம் மசாலா ஒரு 5 கிராம் போட்டுக்கணும். கரம் மசாலா தக்காளி போட்டுக்கணும். தக்காளி எவ்வளோ தக்காளி போடணும்? ஒரு 100 கிராம் தக்காளி போடணும். போதுமா? போடணும். இதெல்லாம் நைஸாக கட் பண்ணி போடணும். நைஸாக கட் பண்ணி கீமாவில் யூஸ் பண்ணணும். கொட்டி கடைசியில் கொத்தமல்லி கீமாவை இறக்கிடும். இப்போ கீமா தயாராகிடும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு இப்போ அந்த எண்ணெயில் வெந்துடும் அந்த டைம். சரி, சரி. இறக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? பிரியாணிக்கு தனியாக பாத்திரம். இது தனியாக இது பண்ணால் பிரியாணி தனியாக பண்ணணும்.
முதல்ல அந்த கொத்தின கறியை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறீங்க? பிரியாணி பண்ணிக்கணும். சரி. ப்ளைனாக பிரியாணி பண்ணிக்கணும். ஆ இதெல்லாம் பாத்திரத்தை வச்சு டால்டா போட்டுக்கணும். 150 கிராம் டால்டா. எவ்வளவு? 150 கிராம் டால்டா போட்டுக்கணும். சரி. லாஸ்ட்டில் ஒரு 50 கிராம் பட்டர் அரேஞ்ச் பண்ணணும். சரி. டால்டா பத்தலைன்னா இந்த பட்டர் போதுன்றீங்களா? சரி. ஏலக்காய், பட்டை, லவங்கம், வாசனை இலை போட்டுக்கணும். வாசனை இலை, ஜீரகம், ஜீரகம் போடணும். ஏலக்காய் போட்டுக்கணும். பட்டை, வாசனை இலை, லவங்கம் விட்டு முடிச்சுக்கணும். ஆனியன் எடுத்துக்கணும். இது இந்த பெருசு பெருசாக இருக்குங்க அந்த வெங்காயம். சரி. போட்டுக்கணும். அப்புறம் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு போட்டுக்கணும். ஒரு லைம் ஜூஸ் போடணும். லைம் ஜூஸு யூஸ் பண்ணுங்கள். இது இஞ்சி பூண்டு அரைச்சு விழுது அப்படியே கரைச்சி வச்சுருக்கீங்க. தண்ணி கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சுருக்கீங்க. சரி. தண்ணி போட்டு கரைச்சி இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு கரைச்சி வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். லைம் பூண்டு ஒரு எலுமிச்சம்பழம் முக்கால் புளியுமா? லைம் போதுமா? சரி. அப்புறம் புதினா போட்டுக்கணும். புதினா நைஸாக நறுக்கி யூஸ் நைஸாக பண்ணணும். கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணுங்க. போட்டுக்கணும். தயிர் ஒரு ஸ்மால் கப், 1/2 கப்பு தயிர் ஊற்றணும். ஹாஃப் கப் தயிர். சரி. தண்ணி ஊற்றணும் சொல்லுங்கள் சார். 1/2 கிலோ அரிசிக்கு ஆ 1 கிலோ தண்ணி ஊற்றணும். 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ தண்ணி. சரி. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அரிசியை போடணும். அரிசி போடுங்க. அரிசி போட்டுட்டு நல்லா கிண்டி கிண்டிட்டு பாலில் குங்குமம் போடணும். பால் எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொன்னீங்க? 1 கப்பு பால். 1 கப்பு பால். சரி. காஃபி கப்பில் 1 கப்பு பால் எடுத்து நல்லா கலக்கணும். குங்குமம் போட்டு. சரி. சூடு பாலாக இருக்கும். ஆறின பால் இருக்கக்கூடாது. சூடு பாலில் குங்குமப்பூ கலந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். சரி. பிரியாணியில் சுற்றி இப்போ அந்த போட்டு அரிசி சார் அது 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துல வெந்துடும். சரி. அந்த தண்ணி அந்த அரிசிக்கும் சரியா வந்துருமா? சரியா கரெக்டாக இருக்கும். நம்ம துணி போட்டு டம்ப் பண்ணிடணும். டம்ப் பண்ணிடணும். இது கலர் ரெட் கலர் லைட்டாக மேலே போட்டுருக்கோம். ரெட் கலரு இது வந்து அழகுக்காக பார்க்க கவர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக இல்லையா? டெக்கரேஷன் கலர் போட்டு கேஸ் போட்டு மேலே போடணும். ஃப்ரை பண்ண கேஸ் நட் வச்சுருக்கணும். மேலே முந்திரி பருப்பு சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 பருப்பு போட்டால் போதுமா? 10 பருப்பு போடலாம். போட்டால் நல்லா இருக்கும். இது அடி பிடிக்காம தின்னணுன்ற அவசியம்லாம் இல்லையா? பார்த்துக்கணும். அப்பப்போ கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கணும். தண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். தண்ணி சுத்தமாக வச்சிடும். அதில் புதினாக்காயை போட்டுக்கணும். புதினாக்காயை மேலே போட்டுட்டு கீமா வச்சு மேலே தயார் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் கொத்துக்கறி இல்லைங்களா? மேலே போட்டு துணி போட்டு டம்ப் பண்ணிடணும். டம்ப் பண்ணிடணும்.
இதுன்னு பாத்திரத்தில் அந்த அரிசி வெந்து போச்சு, அதோட நீங்கள் அந்த கொத்து கறி தயார் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டுருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் தவா எடுத்து தோசை தவா ஏதோ சின்ன தவா எடுத்து மேலே வைக்கணும். அடுப்பு மேலே வைக்கணும். வச்சுட்டு பிரியாணி எடுத்து மேலே வச்சுட்டு கொஞ்சம் கோகனட் பவுடர் கொஞ்சம் போட்டுருவோம். லாஸ்ட்டு கோகனட் போட்டு தேங்காய் இருந்தால் அரைச்சி ஊற்றலாம். வீட்டுங்க எல்லாம் கோகனட் பவுடர் போட்டு இதுதான் தம் கட்டுறதுன்னு சொல்கிறதா? தம் பிரியாணி மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணுமா? வெயிட் ஒன்று வைக்கணும். எதுக்காக வெயிட் வைக்கணும்? அப்போ தான் ரைஸ் வேகும். அரிசி வச்சா இருக்குதுல்ல வேகும். அரிசி நல்லா மலர்ந்து போயிடும். சரி. ஸோ இப்போ இதுதான் நூர்ஜஹானி பிரியாணி. ஆமாம்.